என்ன பண்ணுறீங்க? அப்புக்குட்டி நீயும் ஆடுறியா? வாங்க வாங்க அக்கா கூட ஆடுங்க. ஆடு ஆடு. சாங் மியூட் பண்ணிட்டேனா வச்சுக்கலாம் இரு. ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே ஃபேஸ் பார்த்தே ரொம்ப டயர்டாக இருப்பட்டு. இப்போ என்னாச்சுன்னா காலையில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ பாதி குக்கிங் அவர் முடிச்சிட்டாரு, கொஞ்சம் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து நான் குக்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் எல்லா வேலை வீட்டு வேலைன்னா சொல்கிறது பசங்கிற வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டு எல்லா வேலை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தம்பிக்கும் ஊட்டிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தலைக்கு எண்ணெய் நல்லா வச்சு விட்ருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் லைட்டு போடணுமா, தெரியுதுங்களா உங்களுக்கு? கலர் கலராக லைட்டு அது போட்டு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ கதெல்லாம் சாத்திட்டாங்க. இப்போ நான் வந்து மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன், அது ஆஃப் ஆகிடுச்சு, அதை வந்துடணும். இப்போ கொஞ்சம் நேரம் இவங்க டான்ஸ் ஆட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்றேன். ஏன்னா சாப்பிட்டு உடனே உட்காந்து பொம்மை படம் பார்க்குறாங்க. வாங்க, லைட் எங்கே எரியுது? அது ஹாய் சொல்லு. டான்ஸ் ஆடு. நல்லா எண்ணெய் வச்சு விட்ருக்கு பசங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பட்டு கிச்சனில் ஆன் பண்ணுறேன். சாங் வச்சுனா நம்மளுக்கு சேனலில் வந்து காப்பி ரைட் வருதுன்னு சொல்லிட்டு நான் மியூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பர் சாங் போகுது. சூர்யாது அஞ்சலி சாங் போகுது. இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஆடுவாங்க, சூப்பராக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சாங் ஆடட்டும். நான் வந்து வீடியோ இதோட கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே போயிட்டு துணி ஒன்றலான்னு இருக்கேன். அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. சண்டே இப்படி தான் போகுது. 10 o'clock ஆகுது கரெக்டாக டைமிங். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அப்புறமா ஆன்லைனில் வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து 2 ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். ஒரு சீரம் வாங்கி ரெட்டினால் சீரம் வாங்கியிருக்கேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு நல்லா உங்களுக்கே தெரியும் ஹீட்டாக தெரியல, பிம்பிள்ஸ்லாம் வருது. இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கோசரம் நான் போட்டிருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோவில் வந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுவேன். நாளைக்கு வந்து நம்ம ப்ளாகில் வந்து நம்ம அதோட டீட்டெயிலாக வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ் ஆனால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ நான் லைவாக உங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கேன். எதுவும் மறைக்க விரும்பலை. நானும் எண்ணெய் வச்சுருக்கேன், எல்லாருமே எண்ணெய் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஈவினிங் இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ தான் சாப்பிட்டாச்சு. சண்டேனாலே லேட்டு தானே. இப்போ கரெக்டாக நாங்கள் 3 மணிக்கு லைனாக ஃப்ரெஷ்ஷாக பஸ் தண்ணியில் குளிச்சுருவோம். என்ன பட்டு என்னாச்சு, சுற்றிட்டியா? அவங்க அக்கா வந்து குச்சி சுற்றி விட்டாங்க, அதனால் வலிக்குதான். எங்கே வலிக்குது? எங்கோ? யார் அக்காவா? கூப்பிடு. அவங்க அக்கா போய் அடிக்கிறான் பாருங்கம்மா. அடிச்சிட்டிங்களா? வெரி குட். பாருங்க, பெரியவ வந்து சமத்தா குழந்தை பார்த்தப்பா. சின்னது பார்த்து பாசம் இருந்தாலும் அவங்க அடிக்கும். பாட்டிக்கலாமா வித்துமா? வித்து பாட்டிக்கலாமா? டான்ஸ் சொல்லலாமா? பட்டு வித்து எதுவும் பண்ணாதவாங்க. இவங்களை சமாளிக்கிறதே பெரிய டாஸ்க். லீவில் இருந்தால் நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்கூல். இந்த மந்த்து வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி என்னோடய வீக்லி 2-twice அந்த மாதிரி தான் லீவ் வருதுன்னு நினைக்கிறேன். 26 முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக சமாளிக்க முடியாது. பாருங்கள், நான் இப்போ தான் சேரில் எடுத்து உள்ள வச்சுருக்கேன். சின்ன உள்ள எடுத்துட்டு வரேன். இப்போ சமாளிக்கவே முடியல கொஞ்சம் கூட. இந்த நான் சேர் எடுக்காதன்னா அப்போ தான் எடுக்கிறாங்க. யார் வீட்டிலலாம் இப்படி நம்ம சொல் பேச்சு கேட்காம இப்படி பண்ணுறாங்களோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபோன் அப்படி வச்சுட்டு போனால் போதும். குட்டி பாப்பா வந்து ஃபோன் எடுத்துப்பாங்க. அடிக்ட் ஆகிட்டாகிறா, ஃபோன்லேயே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து கோவம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபோன் தான் பார்த்துட்ருக்கேன். யார் சுற்றுனாங்க? ஒரு சுற்றி போய் அவங்க கூட விளையாடுவா. அப்புறமா பார்த்தீங்கன்னா முடியுமா பட்டோ டான்ஸ் ஆடு. டிலே போகிற டான்ஸ் ஆடு. இவரு ஃபோன் அடிக்ட் ஆகிட்டுருக்காது. ஏன் கண்ணை தரகிறானோ இல்லையோ பாருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்னா அதே பிடிச்சிப்பான். அதனால் இவங்க விளையாடுறாங்க. மிக்சி ஓடுது. நான் வந்து 12,000 கொடுத்து வாங்கினேன் மிக்சி. ப்ரீத் இது நினைக்கிறேன். ஆமாம்,
அது வந்து இந்த சப்பாத்தி மாவோட பேசியும் பார்த்தீங்களா அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது எனக்கு யூஸே ஆகுது கிடையாது. நான் நம்ம கையில் பேசுகிறது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்து அது மறுபடியும் ஈஸியாக இருக்குன்னு அதை பண்ணுவோம். அது கழுவுறதுக்கு சாமான் நிறையவே சேரும். அது ரிஸ்க்கே தனி. அதனால் நம்ம எது இருந்தாலும் நம்மளாக செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். போய் கிச்சனில் கீழே வச்சதுனால போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம்? சரி ஃப்ரெண்ட்ஸ், பசங்க கூட ஒரு 1/2 hour 1 hour விளையாடிட்டு நம்ம துணியும் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. மட்டும் ஒரே ஆசையாக இருக்கும். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்துட்டோம். மட்டும் மியூட் பண்ணு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடலாம். என்னாச்சுமா? என்னாச்சு? சீடியா ஒரு பக்கம் சமாளிக்க முடியல. தூக்கம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம யானையில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ துணி யூனிஃபார்ம்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்துட்டு மேலே போகலாம். பட்டு வாங்கி வா வா. எங்கே வச்சிங்க பாருங்கள். இவ்வளோ பண்ணுறாங்க உங்களுக்கு. இதெல்லாம் காய வச்சுட்டு இவ்வளோ தூக்கம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அமக்கலம் பண்ணுறாங்க. நம்ம துணியும் வந்துடுறது இருக்குது. இன்னும் இவ்வளோ துணி இருக்குது பேலன்ஸு. இதெல்லாம் காய வச்சுட்டு நம்ம போகலாம். நம்ம மீன் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்காரு. இந்த வீட்டில் என்ன ஆகுதுன்னா மேலே நிறைய பூச்சி வருது வெளியே. அதனால் ஒன்று ஒன்றா இறந்துச்சு. இது ஒன்று தான் எப்படின்னு தெரியல. இது ஃப்ரீயாக வந்து கிஃப்ட். இது மற்ற நம்ம காசு போட்டு வாங்கினது எல்லாமே இறந்துடுச்சு. இது மட்டும் தான் நல்லாயிருக்கு. அதுக்கு ஃபுட்டு போடுறோம். மீன் வாங்கணும். காற்று நல்லா அடிக்குது. கொஞ்சம் நல்லா வெயில் காயும். நம்ம அதுக்குள்ளே துணிலாம் நம்ம காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம உள்ளே போய் தம்பியை தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ். அதுக்கப்புறமா மதியம் மறுபடியும் பாப்பாவுக்கு குளிக்க வச்சுட்டு எல்லோரையும் குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் போகுது சண்டே. அதுக்குள்ளேயும் இவர் வந்துடுவார்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து எந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை. அந்த தண்ணீர் பந்தல்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் மெலனு ஏதோ ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் அந்த ஃப்ரூட்டு. அப்புறம் வேறு என்ன, இளநீர், அப்புறம் மோர், பனானா எல்லாமே கொடுக்குறாங்க போல இருக்குது. இவங்களாம் இவங்க ஷேர் பண்ணி இவங்க வந்து இப்போது கொடுக்குறாங்க. மெயின் ஏரியாவில் எந்த ஏரியா, எந்த இடம், எந்த கட்சி இதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? இது அதுக்காக போயிருக்காங்க. இன்றைக்கி சண்டே காலையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எங்களெல்லாம் கூட்டின்னு போங்கன்னு சொல்கிறேன். நாங்களும் வாங்கி குடிப்போல் இளநீர்லாம் கேட்கவே இல்லை. கிளம்பிட்டாரு. வீட்டுக்காவது ஒரு இளநீர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்றாங்க. நாங்கள் பாப்பாவும் 2 பேருமே கேட்டோம். அவங்க எடுத்துகிட்டு வரல தானம்மா? அவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க நான் தான் அதுமாதிரி மச்சி போட்டிருக்கேன். அவளுக்கு நீட்டு முடினால வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. அவளும் சொன்னால் இவளுக்கு சிரிப்பாகுது. இவங்களுக்கு வந்து கர்லியாக நல்லாயிருக்கும். அவளுக்கு முடி நீட்டாக வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். மறுபடியும் மொட்டை அடிக்கணும்ல, அதனால். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து இப்போ சீரம் எந்த சீரம் நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை யூசேஜ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக வந்து நம்ம துணியில் வந்துட்டோம். இப்போ உள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஒத்துப்பா. இப்படி வா, நீ வா போ. இவர் பாருங்கள் எப்படிலாம் சமாளிக்கிறேன்னு. போட்டு தர போகலாம் உள்ள. ஏனில் பத்துக்கலாம்ல. ஓப்பன் பண்ணு. மேலே போகலாமா? இங்கேயே வந்துட்டுமா. போங்க. லைட் எரியுது பாருமா. ஆஃப் பண்ண லைட்டெல்லாம். கேட்டை வந்து இப்படி சாத்திடலாம். நம்ம உள்ளே இருக்கனால காலிங் பெல் வச்சாங்கன்னா நம்ம வந்து திறப்போம். சரி. ஏனில் பார்த்துக்கலாமா? எப்படி இது அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து ஓப்பன் பண்ண முடியல. பட்டு பார்த்துக்கலாமா? ஏனில் பார்த்துக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடலாம். பாருங்கள், கதவு சாத்திட்டான். கொஞ்சம் கூட அடங்குறதில்லை. வாழு பையன் என்ன நீ பாருங்கள். இது விழுந்துருவான். ஃபேன் எடுத்துருவான், டேபிள் ஃபேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் வந்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். நான் லைட் ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன்.
அது பாருங்கள், இந்த ரூம் வந்து கது சாத்துறான் பாருங்களா. ரொம்ப கஷ்டமாக இவனை வச்சுக்கிறேன். ஏன் சாத்துற? ஃபேன் எடுத்துகிட்டு போகணும்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழந்தைய தூங்க வச்சிடலாம். தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த வீடியோ பாருங்கள். சேர் மேலே ஏறிட்டு 1.5 வயசு தான் ஆகுது. இன்னொன்று அட்டுனி வந்து பாருங்கள். என்னது காட்டு. ஓஹோ, சில்லறை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஏன்ல பார்த்துக்கலாம். ஓடி லட்டு ரூம் சாத்திட்டான். சேரில் ஏறுறான் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக வந்து சேரில் ஏறான். பட்டு இப்படிங்க இவரை தூங்க வச்சுட்டு காட்டுங்களா அவங்களோட. ஹாய் பாய் சொல். குட் நைட் சொல்கிறேன். குட் நைட் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் தூங்க மாட்டான். ஃபேன் எடுத்துட்டுமா பார்த்துங்க. நான் இப்படி போயிட்டோன்னே எழுந்துருவான். இவனை கஷ்டப்பட்டு நம்ம ஆட்டி தூங்க வச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டு தான். ஈவினிங் வேறு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம குளிச்சுட்டு எப்பயும் போல் டே ரொட்டீன் நாளைக்கு என்னென்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால் ஈவினிங் வந்து இவர் சந்தைக்கு அனுப்பணும். வெஜிடபிள்ஸில் எதுவுமே இல்லை, வாங்கிட்டு வந்து சொல்லிவிட்டு நாளைக்கு என்ன நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.